உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இங்க உடுக்கை அப்படின்னா ஆடையை குறிக்கும், நாம் உடுத்தி இருக்கின்ற ஆடையை குறிக்கும். இடுக்கண் அப்படின்னா துன்பம். இப்போ முதல்ல உடுக்கை இழந்தவன் கை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். உடுக்கை அப்படின்னா நாம் இடையில் அணிந்திருக்கக்கூடிய ஆடை நழுவி போனால் நம் மானத்தை காக்க நம்மளோட கை தானா எதிர்ச்சியா போய் அந்த ஆடையை பிடிக்கும். நம்மள அறியாமலே வேகமா போயிட்டு அந்த ஆடையை பிடிக்கும். ஏன்? நமது மானத்தை காப்பதற்கு, இல்லையா? அது போல இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா நம் நண்பனுக்கு துன்பம் ஏற்பட்ட காலத்தில் அந்த துன்பத்தை துடைப்பது அப்படின்ட்டு வள்ளுவர் ஓமை சொல்றார். இந்த இடத்துல மிக சிறந்த ஒரு ஓமை கையாளப்பட்டிருக்கு. இந்த ஊமையை விட்டுட்டு வேற எந்த ஊமையை போட்டாலும் பொருந்தாது. பாருங்களேன், நம்மளோட மானத்தையும் நண்பனோட துன்பத்தையும் ஒன்னா ஓமைக்கிறார் வள்ளுவர். இந்த இடத்துல இந்த குறள்ல ஆங்கே அப்படின்ற விரைவு பொருளை வள்ளுவர் பயன்படுத்திருக்காரு. ஆங்கேனா அப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். அப்போ நம் மானத்தை காப்பதற்கு நமது கை எப்படி நம்மளே அறியாமல் போய் நம் மானத்தை காக்குதோ அதே மாதிரி அப்பொழுதே நண்பனுக்கு துன்பம் வந்த போதே அந்த நேரத்திலேயே நம்ம போயிட்டு விரைவா போய் நண்பனுக்கு உதவணும் அப்படின்றது இந்த குறள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த குறள்ல நண்பனுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா விரைவா நம்ம உதவணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு.